பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சங்கைக்குரிய அருமையான பெருமக்களே, புனித ரமதான் மாதத்தினுடைய இந்த கடைசி பத்திலே குறிப்பிட்ட ஒரு தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக நல்ல குணங்கள், இந்த உலகத்தில் குணங்களை நிறைவுபடுத்துவதற்குத்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொன்ன கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே தாங்கள் மகத்தான மிக உயர்வான ஒரு குணத்தில் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ்வினால் பாராட்ட பெற்ற கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பல்வேறு குணங்களிலே இன்று உம்மத்தில் கொஞ்சம் குறைஞ்சு போன, ஆனால் இருக்க வேண்டிய, அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு குணம் என்னன்னு சொன்னா, துஆவை பெறுதல். நாமளும் மற்றவங்களுக்காக துஆ செய்யணும். மற்றவங்களுடைய துஆவை பெறக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர்களாக நம்மை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விஷயம். நம்முடைய நல்ல செயல்களால், குணங்களால் மற்றவர்கள் மனம் குளிர்ந்து அவர்கள் பிரியப்பட்டு நமக்காக துஆ செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதே, நம்முடைய துன்யாவும் சிறக்கும், அதை கொண்டு நம்முடைய ஆகிரத்தும் சிறக்கும். அருமையான பெருமக்களே, இன்னைக்கு அந்த குணம் கொஞ்சம் குறைந்து வருகிறதோ என்று நாம் எண்ண வேண்டியது இருக்கு. மற்றவர்களிடத்திலிருந்து நல்ல துஆவை பெறக்கூடிய ஒரு தன்மை என்பது மார்க்கம் கற்றுக் கொடுத்த உன்னதமான ஒரு நடைமுறை. பெரியவர்களை சந்தித்து துஆ பெறுவது, அதே போல யாருடைய கெட்ட துஆவுக்கும் ஆளாகாமல் இருப்பது. யாருடைய கெட்ட துஆவுக்கும், ஒரு மனிதர் நல்ல கல்வியை பெற்றிருக்கலாம், திறமையை பெற்றிருக்கலாம், பொருளாதாரத்தை பெற்றிருக்கலாம், வாழ்வின் இதர வளங்களை பெற்றிருக்கலாம், ஆனால் மற்றவர்களிடத்திலிருந்து கெட்ட துஆவை பெற்றார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வை சூன்யமாகிவிடும். அருமையானவர்களே, வரலாற்றில் அப்படி பல பேரை நாம் பார்க்கிறோம். அதனாலே மற்றவர்களிடத்திலிருந்து நல்ல துஆவை பெற வேண்டும் என்பதை போல யாரிடத்தில் இருந்தும் கெட்ட துஆவை பெறக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை நம்மிடத்தில் உருவாகி கொள்ள வேண்டும். அதிலேயும் குறிப்பாக அருமையான இளைஞர்கள், வளர்ந்து வரக்கூடியவர்கள், அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக ஆக வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர். நம்முடைய கண்ணியமிக்க சஹாபி பெருமக்களிலே வாழ்வில் யாரெல்லாம் உயர்ந்த ஸ்தானங்களை பெற்றார்களோ, எல்லாரும் அது நடக்கும். வாழ்வின் மிக உயர்வான ஸ்தானங்களை பெற்றார்களுடைய வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்த்தால் ஒரு மகத்தான துஆவின் விளைவாக உன்னதமான ஸ்தானத்தை பெற்றார். நாம் அடிக்கடி கேள்விப்பட்டதும் சொல்லப்பட்டதும் தான் சய்யிதுனா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே தங்களுடைய உயர்வான நல்ல தன்மைகளால், உயர்வான அதவின் காரணத்தினால் அவருடைய உள்ளத்தில் இடம் பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே 10 வருட காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதுமத் செய்தார்கள். 10 வருட காலம் ஹிதுமத் செய்தார்கள். அதனுடைய விளைவாக ஒரு நாள் ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு தாயார் அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பிள்ளை அழைத்து வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஹுவைதிமக உதுல்லாஹ லஹு, அல்லாஹ்வுடைய ஹபீபே, உங்களுக்கு ஹிதுமத் செய்த பிள்ளை, அவருக்காக நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் குளிர்ந்து துஆ செய்தார்கள். மனம் குளிர்ந்து துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ வலதிஹி வாத்தில் உம்ரஹு வக்ஃபிர் தம்பஹு. யா அல்லாஹ், ஹஜ்ரத் அனஸ் அவர்களுக்கு நீண்ட வாழ்நாளை நீ வழங்குவாயாக, அவர்களுக்கு பொருளாதாரத்தில் வளமான நிலையை வழங்குவாயாக, அதேபோல் அவருக்கு ஏராளமான மக்கள் செல்வத்தை நீ வழங்குவாயாக, அவருக்கு எல்லா பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. வேற என்னங்க வேணும்? துன்யாவும் கிடைச்சிருச்சு, ஆகிரத்தும் கிடைச்சிருச்சு. அவர்களுக்கு செய்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள் என்று கணக்கு சொல்கிறார்கள். 110 பிள்ளைகளுக்கு மேல இருந்துச்சான். 110 பிள்ளைகளுக்கு மேல். அதே மாதிரி சஹாபிகளிலே பஸ்ராவில் மரணமான சஹாபிகளில் கடைசி சஹாபி ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரம் என்பது தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய பொருளாதாரம். என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஹபீபுல்லாஹ் துஆ செய்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக நடக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன் சொன்னார். அருமையான பெருமக்களே, அதனாலே மற்றவர்களிடத்திலிருந்து பெறக்கூடிய அந்த துஆ இருக்கிறதே, நாம் வாழ்க்கையில் பெற்ற கல்வியை விட, திறமையை விட, ஆற்றல்களை விட, நம்மிடத்தில் உண்டாக்கி கொண்ட பல்வேறு விதமான உயர்வுகளினால் பெறக்கூடிய அந்த உயர்வை விட அந்த துஆவினால் வாழ்வின் எவ்வளவோ உச்சத்தில் நாம் சென்று விடலாம் என்பதிலே எந்த விதமான சந்தேகம். அதனால மற்றவருடைய நல்ல துஆவை பெறக்கூடிய ஒரு நிலையை நம்மிடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போல தியாகத்தின் திருவுருவாம் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எல்லா நிலையிலும் ஒன்று திருந்தவர்கள் சய்யிதுனா சித்தீக்குல் அக்பர் அவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, இந்த உலகத்தில் எனக்கு செய்த ஒருவர் செய்த உபகாரத்திற்கு ஏதோ ஒரு பதில் உபகாரத்தை நான் செய்திருக்கிறேன், ஆனால் சித்தீக்கின் குடும்பமே நீங்கள் செய்த உபகாரத்திற்கு என்னால் பதில் உபகாரம் செய்ய முடியலன்னு சொன்னார். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த பகரத்தை தரணும்னு சொன்னார். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சித்தீக் நாயத்துக்காக துஆ செய்தாங்க. பாருங்க எவ்வளவு அற்புதமான துஆ.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சித்தீக்குல் அக்பருக்காக செய்த துஆ ஹதீஸிலே வருகிறது. அல்லாஹ்வுடைய ஹபீப் சொன்னார்கள், அல்லாஹும்ம ஜஅல் அபூ பக்ரின் மஇ ஃபீ தரஜத்தி யௌமல் கியாமா. யா அல்லாஹ், கியாமத்துடைய நாளையிலே நீ எனக்கு என்ன தரஜாவை கொடுப்பாயோ அந்த தரஜாவை சித்தீக்கு கொடுத்து என்னோடு நீ அவரை ஆக்குவேன்னு சொன்னார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான துஆ. வாழ்க்கையிலே சாதாரணமான ஒரு துஆவா இது? கியாமத்தினுடைய நாளையில் எனக்கு நீ என்னென்ன பதவிகளையும் அந்தஸ்தையும் வழங்குவாயோ அந்த அந்தஸ்தை எல்லாம் சித்தீக்கு கொடுப்பது என்பது மாத்திரமல்ல, அவரை என்னோடு சேர்த்துவை என்று துஆ செய்தார். அருமையான பெருமக்களே, அவர்கள் செய்த உபகாரத்திற்கு ஈடான உன்னதமான ஒரு துஆவை கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிறார் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். அதே போல வாழ்க்கையிலே பெரியவர்களிடத்திலிருந்து, வயதிலே மூத்தவர்கள், பெற்றோர்கள் எல்லோரிடத்திலும் நல்ல துஆவை பெற வேண்டும். இன்னைக்கு நம்ம நடைமுறையில பார்த்தா யாரையும் குறை சொல்ற நினைக்க கூடாது. பார்த்தோம் சொன்னா இந்த சின்ன பிள்ளைகள், சின்ன வயது பிள்ளைகள் நடக்கிற நடத்த இருக்குது, இவங்க வந்து ஒரு பார்வையிலேயே கெட்ட துவா, எத்தனை பேருடைய துவா கெட்ட துவாவை வாங்குறாங்க, எவ்வளவு பேருடைய கெட்ட துவாவு. அருமையான பெருமக்களே, இதுவெல்லாம் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருப்பதற்குண்டான அறிகுறி. அதனால எல்லோருடைய நல்ல துவாவையும் நம்ம பெறணும். வாழ்க்கையிலே உயர்ந்தவர்கள் என்று யாரையெல்லாம் சொல்லப்படுகிறதோ, குறைஷி குலத்தினுடைய தென்றல் ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அதேபோல் உலகம் போற்றும் உத்தமர் ஹஜ்ரத் கௌஸுல்லானும் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி அவர்கள், இத்தஃபகல் அஇம்மா அலா அன்னா ஸஹல் குதுபி பஅத கிதாபில்லாஹி ஸஹீஹுல் புகாரி. அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பின்னாலே இந்த உலகத்தில் ஆதாரபூர்வமான ஒரு கிரந்தத்தை, அற்புதமான நூலை தந்த ஜாமிஉ ஸஹீஹுல் புகாரி என்ற அற்புதமான நூலை தந்த இமாம் முஹம்மது பின் இஸ்மாயிலுல் புகாரி அவர்கள். இது போலுள்ள பெருமக்கள் எல்லாம் வாழ்க்கையிலே உயர்வான ஸ்தானத்தை பெற்றார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்பலமாக இருந்தது அவருடைய பெற்றோரின் துஆ என்பதை பார்க்கிறேன். வரலாற்றை படித்து பார்த்தால் அவர்கள் பெற்ற இந்த உயர்வெல்லாம் வெறும் திறமையின் காரணத்தினால் அல்ல, ஆற்றலின் காரணத்தினால் அல்ல, கல்வியின் காரணத்தினால் அல்ல, அதுவெல்லாம் ஒரு துணை சாதனமாக இருந்தாலும் அந்த உயர்வான நிலையை பெறுவதற்கு அடித்தளமாக இருந்தது அவருடைய பெற்றோருடைய துஆ. இமாம் ஹஜ்ரத் இமாம் புகாரி அவர்கள் உலகத்திலே பிறக்கும் பொழுது பார்வை இல்லாமல் அல்லவா பிறந்தார்கள். பார்வையில் அவர்கள் உலகத்திலே அவர்களுடைய ஆரம்ப நேரம் பார்வை இல்லாமல் பிறந்தார்கள். அவருடைய தாயார் கதறிவிட்டார்கள், ரப்பே, என்னுடைய இந்த பிள்ளையை வயிற்றிலே சுமந்திருக்கும் பொழுது ஹலாலான உணவை தவிர வேறு எதையும் உண்ணாமல் இந்த சமூகத்திற்கு சிறந்த பயன்படக்கூடிய உன்னதமான ஒரு நிலையிலே என்னுடைய பிள்ளை வர வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே, ஆனால் என் பிள்ளை பார்வை இல்லாமல் துடித்து போனார்கள் இமாம் புகாரியுடைய தாய். அருமையான பெருமக்களே, அந்த தாயினுடைய கவலை, துஆ, அல்லாஹ் தஆலா மகத்தான பகரத்தை ஏற்படுத்தி கொடுத்தான் ஹஜ்ரத் இமாம் புகாரி அவர்களுக்கு. அவருடைய தாயாருக்கு அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை கனவிலே தோன்றச் செய்து, அல்லாஹ் உங்களுடைய துஆவால் உங்களுடைய பிள்ளைக்கு கண்ணொளியையும் கல்வின் ஒளியையும் கொடுத்தான் என்று சொல்லச் செய்தார். இவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியம் இமாம் புகாரிக்கு கிடைச்சதுன்னு சொன்னா, பெருமக்களே, அவங்க அந்த வயசுல கல்வியை கற்றதுனாலா, மகத்தான அந்த துஆவை பெற்றதுனால் தானே. அதனால நாம நம்முடைய பெற்றோர்கள், அவங்க சாதாரணமா இருக்கலாம், சில பேர் நம்ம திறமையா படிச்சிருக்கிறோம், அந்த படி படிச்சிருக்கிறோம், இந்த படி படிச்சிருக்கிறோம், டாக்டரேட் முடிச்சிருக்கிறோம், அதை செய்திருக்கிறோம், எல்லாத்தையும் செய்திருக்கிறோம், அவங்க அப்பாவித்தனமா இருக்கலாம், காரணமா இருக்கலாம், அவங்க சாதாரண நடைமுறையில ஒழுங்கா பேச தெரியாதவங்களா இருக்கலாம். ஆனால் அருமையான பெருமக்களே, நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள், நம்மை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கியவர்கள் எல்லாம் அவர்கள். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ரப்பே, நான் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்கள் எனக்கு எப்படி கருணை செய்தார்களோ. இப்போ பார்க்க கூடாது, நாம சிறுபிள்ளையாக உலகத்தில் பிறந்திருந்த அந்த நேரத்தில் நம்மளை தூக்கி நம்முடைய மூத்திரம் மலம் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு நம்மை கை பருவிலே சுமந்து அவர்கள் வளர்த்து ஆளாக்கியதில் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது போல வஹ்னன் அலா வஹன், சிரமத்திற்கு மேல் சிரமம் என்று அல்லாஹ் சொன்னானே, அப்படிப்பட்ட நிலையிலே உள்ள அவருடைய துஆவை பெற வேண்டும். எல்லோருடைய துஆ, யாருடைய கெட்ட துஆவுக்கு ஆளாக கூடாது. கெட்ட துஆவுக்கு ஆளானோன்னு வைங்க, எவ்வளவு திறமையா இருந்தாலும் சரி, கெட்டிக்காரரா இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே அவர்கள் மேன்மைகள் வழங்கப்பட்டிருந்தாலும் சரி, கெட்ட துஆவுக்கு, குறிப்பாக அநீதி இழைக்கப்பட்டவருடைய துஆவுக்கு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஜாலிங்கிற மாதிரி சில காரியங்களை செய்துட்டு போறாங்க. அருமையான பெருமக்களே, அவர்கள் செல்பவர்கள் வேண்டுமானால் சிரித்துக் கொண்டு செல்லலாம், ஆனால் அவருடைய எதிர்காலத்தை சூன்யமாக ஆக்கி விடுகிறார். நான் சொன்னேன், கடந்த 2 பெருநாளைக்கு முன்னாலே என்னுடைய ஹஜ்ரத் அவர்கள், எனக்கு குர்ஆனை ஓதி தந்த ஹஜ்ரத் அவர்கள், அது ரோட்டு ஓரமா அந்த வீடு இருக்குது, முக்கு ஓரமா அந்த வீடு இருக்குது, வண்டியில வரக்கூடிய பிள்ளைகள் இவர்கள் சத்தமிட்டு கொண்டு ஒரு வண்டியில 4-5 பேர் உட்கார்ந்துகிட்டு கையில சரவடியை தூக்கி கொண்டு ஜன்னலிலே ஓட்டை இருக்கிறது என்பதற்காக உள்ளே தூக்கி போட்டுவிட்டு சத்தம் போட்டு சிரித்து ஓடுகிறார்கள் என்று சொன்னால், உள்ளே பிள்ளைகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் தொட்டிலே. அவருடைய கெட்ட துஆ நம்மை பாதிக்காதா? அருமையானவர்களை யோசிக்க வேண்டும்.
அருமையானவர்களே, அவர்கள் வேண்டுமானால் சிரித்துக் கொண்டு செல்லலாம், சத்தமிட்டு செல்லலாம், அவர்கள் அதை ஜாலி என்று நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் வாழ்க்கையிலே ஒரு கெட்ட துஆவுக்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறை சொல்வதற்காக நான் இந்த வாக்கியத்தை சொல்லவில்லை. நம்ம வாழ்க்கையிலே மற்றவங்களுடைய துஆவை பெறணும். குறைஞ்சு வச்ச யாருடைய கெட்ட துஆவையும் பெறாம இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஆசையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது நாம் பெற வேண்டிய உயர்ந்த குணங்களிலே ஒன்று பெருமக்களே. யாருடைய கெட்ட துஆவையாவது பெற்றுட்டோம் வைங்க, நாம எவ்வளவு திறமையா இருக்கலாம், ஆனால் அந்த துஆ நம்மை பாழ்படுத்தி விடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமையான பெருமக்களே, சையதுனா சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வரலாற்றில் அவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். ஹஜ்ரத் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை கூஃபாவினுடைய பொறுப்பாளராக அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நியமித்தார்கள். கூஃபாவினுடைய ஆட்சியாளராய் பொறுப்பாளராய் இருக்கிறார்கள் சஅத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவங்களை பற்றி புகார் வருது. சஅத் ரலியல்லாஹு அவர்களை பற்றி புகார் வருகிறது. அவங்க நீதமா ஆட்சி செய்யல, பங்கீடு சரியாக வைக்கவில்லை, மக்களுக்கு மத்தியில் குறை செய்கிறார்கள் என்றெல்லாம் அவங்களை பற்றி புகார் வந்துச்சு. ஜனாதிபதி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு குழுவை நியமித்து அங்க போய் அதை விசாரிங்க, உண்மைதானான்னு விசாரிங்கன்னு சொன்னாங்க. விசாரித்து பார்த்தால் அவர்கள் ஏற்கனவே புகார் செய்தவருடைய அந்த புகாரிலே உண்மை இல்லை, அது பொய் என்று விளங்கிக் கொண்டார். ஏன்னா பல்வேறு தரப்பிலையும் நிலையிலே அவர்கள் விசாரித்து அந்த விசாரித்த குழு அவர்கள் உறுதி கொண்டு விட்டார்கள், சஅதுல்லாஹ் இதமான ஆட்சி நடக்கிறது, மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த விசாரணையினுடைய ஒரு பகுதியாக ஒரு பொது இடத்துல சில பேரை ஒன்று சேர்த்தாங்க. பொது இடத்திலே சில பேரை ஒன்று சேர்த்தார்கள். அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சுட்டு சஅதுல்லாஹ்வுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு கேட்டாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் திறமையாக பேசக்கூடியவர், வாத திறமை உள்ளவர், வார்த்தையினால் மற்றவர்களை இழுக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர், கத்தாதா என்ற அவருடைய பெயர். அவர் சொன்னார், நான் உறுதியிட்டு சொல்கிறேன், கத்தாதா சொல்கிறார், உறுதியிட்டு சொல்கிறேன், சஅத் அவர்கள் நீதமாக ஆட்சி செய்யவில்லை, அவர் நீதமாக ஆட்சி செய்யவில்லை, பங்கீடுகளை ஒழுங்காக வைக்கவில்லை, அநியாயமான ஆட்சி செய்கிறார் என்று பொறிந்து தள்ளிவிட்டார். வந்த அதிகாரிகள் சஅத் அவர்களை பார்த்து கேட்டார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க. சஅத் ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும், ஆனால் மனம் வெதும்பி அவங்களுடைய வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்துருச்சு, அல்லாஹும்ம இன் கான ஹாதா அப்துக காதிபா, யா அல்லாஹ் இவர் பொய் சொன்னார், இவர் சொல்றது பொய்யில் இருந்துச்சுன்னா மக்கள் இவரை பார்த்து இவர் சொன்ன இந்த குற்றச்சாட்டு பொய் என்பதை விளங்க வேண்டும். அதற்காக ஒரு 3 வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஃபாத்தில் உம்மரஹு, இவருக்கு நீண்ட வாழ்நாள கொடுந்து வாசிக்கிறார், நீண்ட வாழ்நாள கொடு, ஆனால் ஃபாத்தில் ஃபக்ரஹு, வறுமையும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க. நீண்ட வாழ்நாள் வறுமையும் சேர்த்து கொடுத்துரு. வஅர்ரிதுஹு பில் ஃபிதன், அவர் பல ஃபித்னாக்களை சந்திக்க வேண்டும். மக்கள் அதை பார்த்து தூய்மையான நல்ல நிலையிலே உள்ளவர்களை குறை சொல்வதற்கு அவர்கள் நாவு எழக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலை பாடமாக உம்மத்திற்காக வேண்டும் என்பதற்கு அவர் பொய்யராக இருந்தார். உண்மையா இருந்தால் அது நம்ம தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் நாம். அவர் பொய்யராக இருந்தால் மக்கள் அதை கொண்டு பாடம் கற்க வேண்டும் என்பதற்காக இப்படி செய்யும் ஒரு வார்த்தை சஅதுல்லாஹ்வுடைய வாயிலிருந்து வந்துருச்சு. அருமையான பெருமக்களே, இந்த கத்தாதா என்பவர் கெட்டிக்காரர், திறமையாளர், வலிமை மிக்கவர், பல்வேறு நிலைகளிலே உயர்ந்தவர், மக்களிடத்திலே பிரபல்யமாக கருதப்பட்டவர், பேச்சாற்றல் மிக்கவர், வசீகர தன்மை உள்ளவர். ஆனால் அசாபத்னி தஅவத்து சஅதுல்லாஹ்வுடைய அந்த துஆ என்னை இப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆக்கிவிட்டது என்று வயது முதிர்ந்த நிலையிலே வறுமையிலே கடந்து பல்வேறு விதமான சோதனைக்காக வாழ்க்கையில சில விதமான திறமைகள் இருக்குதுங்கிற காரணத்தினால ரொம்ப குதிக்க கூடாது பெருமக்களே, ரொம்ப குதிக்க கூடாது. குறிப்பாக யாருடைய கெட்ட துஆவுக்கும் நம்ம ஆளாகி இருக்கிறார். யாருடைய கெட்ட துஆவுக்கும் ஆளாகாத ஒரு தன்மையை, அந்த பண்பை நம்மிடத்தில் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது மார்க்கம் நமக்கு போதிக்கக்கூடிய நிலை. வாழ்க்கையில யாரெல்லாம் உயர்ந்தார்களோ அவங்களை எல்லாம் பாருங்க, ஏதோ ஒரு நிலையில் மற்றவங்களுடைய துஆவை பெற்றிருப்பாங்க. தக்கலையில் அடங்கியிருக்கிறார்கள் பீர்முதப்பா அவர்கள், உலகம் போற்றும் மகானாக இருக்கிறார்கள், மதிக்கப்படக்கூடிய பெரியவங்கள. அவங்க பக்கத்துல அவங்களுடைய குருநாதர் அடங்கியிருக்கிறார். ஒரு நாள் அப்பா அவர்கள் அவர்களுக்கு குருநாதராக இருந்த அவங்கள்ட்ட கேட்டாங்க, நான் உங்களுக்கு ஹித்மத் செய்துட்டு இருக்கிறேன், எனக்கா நீங்க துஆ செய்யுங்கன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களா, என்னை விட நீங்க புகழோடு இருப்பீங்கன்னு சொன்னாங்க. என்னை விட நீங்க புகழோடு இருப்பீங்க. இன்னைக்கு பீர்முதப்பான்னு தெரியுது, பக்கத்துல ஒரு ஆள் அப்படி அவங்களுடைய குருநாதர் அடங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிதான் தெரியணும் பெருமக்கள். ஏன்னா அவங்களுடைய துஆ. ஹஜ்ரத் காஜா முஈனுத்தீன் சிஸ்தியில் அஜ்மீரி இந்திய திருநாட்டிலே இஸ்லாத்தை கிட்டத்தட்ட 90 லட்சம் பேருக்கு இஸ்லாத்தை கொண்டு சேர்த்த மகான், 90 லட்சம் பேரை கலிமா சொல்ல வைத்த மிகப்பெரிய மேதை. அவங்க சொல்றாங்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்தது என்று சொன்னா என்னுடைய ஷேகும் என்னுடைய குருநாதருமான ஹாஜா உஸ்மானுல் ஹாரூனி அவங்களுடைய மகத்தான துஆன்னு சொன்னாங்க.
உஸ்மானுல் ஹாரூனிட்ட போய் யாராவது எனக்கு துவா செய்யுங்கன்னு சொன்னா, அல்லாஹ் எனக்கு கொடுத்த சக்தியெல்லாம் வச்சு எல்லாத்தையும் ஹாஜா நாயத்துக்கு கொடு, நான் துவா ஓதிட்டேன்ட்டாங்க. எனக்கு என்னென்ன ஆற்றலை எல்லாம் கொடுத்திருந்தானோ அந்த ஆற்றலை எல்லாம் வைத்து ரப்பிடத்திலே, யா அல்லாஹ் நீ எல்லா பாக்கியத்தையும் ஹாஜா நாயத்துக்கு கொடு, நான் துவா ஓதிட்டேன்னு சொன்னாங்க. உலகத்திலே வாழும் காலத்தில் மாத்திரமல்ல, வரலாற்றிலே இப்படிப்பட்டவர்களை பார்க்க இயலாத பெருமக்களே. 1 லட்சம் 2 லட்சம் அல்ல, 90 லட்சம் பேர் அவங்களின் காரணத்தினால் இஸ்லாமை ஏற்றிருக்கிறார் என்பது அங்கீகரிக்கப்பட்ட வரலாறு. இன்னைக்கும் அந்த பூமி அது எப்பவுமே சூடாத்தான் இருக்கும். இன்னைக்கு அந்த பூமி அப்படிப்பட்ட நிலையிலே உள்ளதுதான். எவ்வளவு மகத்தான ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, ஹாஜா உஸ்மானுல் ஹாரூனி என்ற அவருடைய வரலாற்றை நாம பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, எனவே நல்ல மனிதர்கள், பெரிய மனிதர்கள் என்பது மாத்திரமல்ல, நம்ம கூட இருக்கிறவங்க, வயசுல மூத்தவங்க, அவங்களுக்கு மரியாதை செய்தோம்னு சொன்னா, யாராவது வயசுல பெரியவங்களுக்கு மரியாதை செய்தா அல்லாஹ் 2 பாக்கியத்தை நமக்கு தர்றான். ஒன்னு, நீண்ட ஹயாத்தை தருகிறான். 2வது, நம்மளுடைய வயது முதிர்ந்த நிலையிலே நமக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் ஏற்படுத்துகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம்! நம்முடைய வயது முதிர்ந்த நிலையிலே நமக்கு கண்ணியம் செய்யக்கூடியவர்களை எல்லாம் ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால், மற்றவர்களிடத்திலிருந்து பெற வேண்டிய ஒரு மகத்தான துஆவை பெருமக்களே நாம பெறுவதிலே கவனம் செலுத்த வேண்டும். அது நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா மேன்மைக்கும் காரணமாகும். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் தவறு செய்து விட்டார்கள், குற்றமிழைத்து விட்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு போய் கிணத்துல தள்ளிட்டாங்க இல்லையா, பல்வேறு விதமான நிலைகளில். அதனால எல்லோரும் மனம் திருந்தி தகப்பனார்ட்ட வந்தாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யா அபானா இஸ்தக்ஃபிர் லனா துனூபனா இன்னா குன்னா காத்தீன். எங்களுடைய அருமை தகப்பனார் அவர்களே, எங்களுக்காக ரப்பிட்ட துஆ செய்யுங்க, எங்களுக்காக நீங்கள் ரப்பிடத்தில் துஆ செய்யுங்கள். இன்னா குன்னா காத்தீன், நாங்கள் தவறிழைத்து விட்டோம், மனவேதனைப்படுகிறோம், நாங்கள் இந்த நேரத்திலே மன உளைச்சல் மனம் வருந்துகிறோம், நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஆளாகிவிட்டோம். அதனால நாங்கள் உயர்வு பெறுவதற்கும் மீட்சி பெறுவதற்கும் உண்டான வழி உங்களுடைய துஆன்னு சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய செய்தி. சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள், சௌஃப அஸ்தக்ஃபிரு லக்கும் ரப்பி இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். உங்களுக்காக ரப்பிடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் பிழை பொறுக்க தேடுறேன்னு சொன்னாங்களாம். குர்ஆனுடைய விளக்க உரையாளர்கள் அந்த நேரத்தை எழுதுகிறார்கள், அது தஹஜ்ஜுதுடைய நேரம். தஹஜ்ஜுதுடைய நேரம். பெருமக்களே, அந்த நேரத்தை பற்றிக் கொள்வதில் ஒரு கவனம் என்பதற்காக சொல்கிறேன். பெரியவர்களுடைய, பெற்றோர்களுடைய, நல்லவர்களுடைய, வயதிலே மூத்தவர்களுடைய நல்ல துஆவை பெறுவது நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் சிறப்பாக்கும். நல்லவர்கள் எல்லாருடைய துஆவையும் பெறணும். யாருடைய கெட்ட துஆவு அதனால சொல்லுவாங்க இல்லையா, யார் வாயில விழுந்துராதன்னு சொல்றாங்க இல்லையா, யார் வாயில விழுந்துராத. இன்னைக்கு பெற்றோர்களே சொல்றாங்க, அவன் என் கையை விட்டு போயிட்டான் அப்படிங்கிறான். பிள்ளைகளை பத்தி பெற்றோர்களை முறையிடுகிறார்கள், என் கையை விட்டு போயிட்டாங்கிறான். பெற்றோருடைய சொல் கேட்பதாக பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய நிலைகள் இல்லை. இது ஏதோ வாழ்க்கையில தங்களுக்கு கிடைத்த ஒரு சுதந்திரம் என்றும், வெற்றி பெற்று விட்டோம் என்றும், ஏதோ வாழ்க்கையில உயர்வு என்று எண்ணுகிறார்கள். அவங்களுக்கு கட்டுப்பட்டு போவதும், அவங்களுக்கு ஹிதுமத் செய்வதும், அவங்களுடைய சொல் கேட்பதும், அவர்களுக்கு முன்னால் பணிவதும் தங்களுடைய வாழ்க்கையில் நஷ்டம் என்று நினைக்கிறார்கள். நஷ்டவாளர்கள் அவர்கள். அருமையான பெருமக்களே, அதனால நம்மள்கிட்ட இந்த நல்ல நாளில், புனிதமான இந்த நேரத்தில் நம்முடைய உள்ளத்துல பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் 2 விஷயங்களை. ஒண்ணு என்னன்னு சொன்னா, யாருடைய கெட்ட துஆவுக்கும் நம்ம ஆளாகக்கூடாது. நீத்து வச்சுக்கலாம், அப்படி ஒரு ஆசைப்பட, யா அல்லாஹ் என்னை யாருடைய கெட்ட துஆவுக்கும் ஆளாகிறார். வாழ்க்கையில நம்ம திறமை இருக்கலாம், உயர்வு இருக்கலாம், கல்வி இருக்கலாம், அறிவு இருக்கலாம், அழகு இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், எதெல்லாமோ இருக்கலாம். ஆனா கெட்ட துஆ இருக்குதே, நம்மள அது பல்வேறு விதமான சோதனைக்கு உள்ளாக்கி. அதே மாதிரி நல்ல துஆ, நல்ல துஆவுக்கு ஆளாக வேண்டும். இந்த ஊர்ல எனக்கு தெரியும் பெருமக்களே, வயது முதிர்ந்த தன்னுடைய தகப்பனார் அவங்க படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அந்த பிள்ளை இந்த தகப்பனாருக்கு என்னவெல்லாம் ஹிதுமத் செய்தாருன்னு நான் பார்த்தேன். என்னவெல்லாம் ஹிதுமத் செய்தார் இடத்துல சொல்றது பொருத்தமோ இல்லையோ எனக்கு கவனம் வருது. அவருடைய அடிமுடியை இவர் எடுத்து விட்டார். என்ன, என்னுடைய தகப்பனார் அவங்க கிட்டத்தட்ட 5-6 மாசம் ஆச்சு. அப்ப அதனால் அந்த காரியத்தை யார் செய்ய முடியும்? சுயமா அவங்க செய்யவும் முடியாது, மற்ற ஆள்களை கொண்டு செய்யவும் முடியாது. அதே நேரத்திலே ஒரு ஒழுக்கத்தோடும் அதவோடும் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். அந்த தகப்பனாருடைய உள்ள எவ்வளவு குளிர்ந்திருக்கும். அவர் கையேது ஒண்ணு துஆ செய்ய வேண்டியதில்லை, மனசுல இந்த காரியத்தை நினைத்தார் என்று சொன்னாலே அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்காதா? அருமையான பெருமக்களே, அதனால நாம அப்படிப்பட்ட நல்ல துஆவை பெறுவதிலே பெரியவர்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள், அருளாளர்கள், வயதிலே மூத்தவர்கள் எல்லோருடைய துஆவையும் பெறுவதிலே நம்ம கவனம் செலுத்தணும். அது நம்முடைய வாழ்வை, துன்யாவையும் சிறப்பாக்கும், ஆகிரத்தையும் சிறப்பாக்கும். ஹதீஸ்களிலும் ஆயத்துகளிலும் ஹதீஸ்களிலேயும் பல்வேறு வரலாறுகளிலேயும் நிறைய செய்திகளை சம்பந்தமாக வருகிறது. அருமையான பெருமக்களே, இந்த நல்ல நாளிலே அப்படிப்பட்ட குணத்தை நம்ம உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையையும் தேட்டத்தையும் நாம் உறுதி கொள்ள வேண்டும். ரப்பிடத்திலும் துஆ
துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் நல்ல மனிதர்களுடைய சிறந்த துஆவுக்கு ஆளாகக்கூடிய ஒரு உயர்வான பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானா. எந்த கெட்ட துஆவுக்கும் ஆளாகாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானா. உயர்ந்த குணங்களை கொண்டு அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தி அருள்வானா. உயர்ந்த குணங்களை நிறைவுபடுத்துவதற்குத்தான் நான் நபியாக அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார்களே சய்யிதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலான உஸ்வத்துன் ஹஸனாவை, அழகிய முன்மாதிரியை வாழ்க்கையில் பின்பற்றி நடந்து நம்முடைய துன்யாவையும் ஆகிரத்தையும் சிறப்பாக்கிக் கொள்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபையும் நர்பாக்கியத்தையும் தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களை, இன்ஷா அல்லாஹ் இது புனிதமான ரமதானில் இந்த ரமதான் ஒரு பெரிய பாக்கியம். 5 ஜும்மா நமக்கு கிட்டத்தட்ட அல்லாஹ்வுடைய